குழும சமூக பொறுப்பு மூலமாக மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனத்தின் கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நல்ல ஒரு பலத்த கைத்தட்டலுடன் முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடி அனைவரையும் எழுந்து நிற்குமாறு அழைக்கின்றோம். நீராடும் கடலொழுத்த நிறமடந்த கெளிலொழுகும் சீராரும் பதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் மதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறனுதலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அணித்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமையென்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவேற்புரை வழங்க மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் வர்த்தக மேலாளர் திரு தேவராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடினார் பாரதி. இந்த வரிகளுக்கு மெய் சேர்ப்பது பெண் கல்வியால் மட்டுமே முடிந்த ஒன்று. பெண் குழந்தைகளின் கல்வி சமூக பொருளாதார மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வரும் திறன் கொண்டது. இது பல துறைகளிலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. பெண் கல்வி கற்றால் மட்டுமே வீட்டுக்கும் நமது நாட்டுக்கும் வளம் சேர்க்க முடியும். பெண்கள் விளையாட்டுத்துறை முதல் விண்வெளி ஆராய்ச்சித்துறை வரை சாதனைகள் படைக்கின்றனர். கல்பனா சாவ்லா முதல் PV சிந்து வரை உதாரணங்களாக கூறலாம். பெண் கல்வியால் சிறந்து விளங்கினால் மட்டுமே இத்தகைய சாதனைகளை படைக்க முடியும். ஒரு ஆணுக்கு அளிக்கும் கல்வி ஒரு குடும்பத்திற்கு அளிக்கும் கல்வி. ஆனால் ஒரு பெண்ணுக்கு அளிக்கும் கல்வி அந்த சமூகத்திற்கும் அந்த நாட்டிற்கும் வழங்கப்படும் கல்வி என்பார்கள் பெரியோர்கள். நாடும் வீடும் நலம் பெறவும் வளம் பெறவும் பெண்கள் கல்வியறிவு பெற வேண்டும். வீட்டில் விளக்கேற்றும் பெண்கள் உலகிற்கே ஒளியாக திகழ பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு எங்களது அழைப்பை ஏற்று தலைமை தாங்கி கல்வி மாணவிகள் கல்வி உதவித்தொகை வழங்க வந்துள்ள புதிதாக பொறுப்பேற்ற கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மாநகர கட்டமைப்பு மற்றும் அதன் வளர்ச்சிக்கு அயராது உழைத்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய மாநகர ஆணையர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். பெரிதும் மக்கள் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு மேயர் அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மதிப்பிற்குரிய தொழிலாளர் துறை துணை ஆணையர் காயத்ரி மேடம் அவர்களையும் வரவேற்கிறேன். CBM கல்லூரியின் முதல்வர் மதிப்புக்குரிய முனைவர் K. சிங்காரவேலு அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். எங்களின் முயற்சிகளிலும் ஒத்துழைப்பாக உறுதுணைவாக கோவை மாவட்டத்தில் அதிகப்படியான மாணவிகளின் பயன்பெற உதவிய மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் தமிழ்நாடு மேற்கு வண்ட தலைவர் திரு PM நௌசாத் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஒப்பனக்கார வீதி கிளை தலைவர் மார்ட்டின் பாபு அவர்களையும் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆர்எஸ்புரம் கிளை தலைவர் அனுஷ் ரகுமான் அவர்களையும் கோயம்புத்தூர் கிளை தலைவர் திரு ஃபகீம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். எங்கள் அணுகுமுறைகளில் மேலான ஒத்துழைப்பு வழங்கிய பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு எங்கள் வாடிக்கையாளர்களையும் இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்துள்ள பள்ளி மாணவர்களாகிய மாணவிகளையும் பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் 1999 தொடங்கப்பட்டது. சமூகத்தில் அக்கறை உள்ள மலபார் குழுமம் லாபத்தின் 5% CSR சமூக பொறுப்பான கல்வி, சுகாதாரம், மருத்துவம், சுற்றுச்சூழல் போன்ற பொதுப்பணிகளுக்கே ஒதுக்குகிறது. இன்று மாவட்ட ஆட்சியர் மூலமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள 51 அரசு பள்ளி மற்றும் 15 மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் 534 மாணவிகளுக்கு 41.32 லட்சம் மதிப்பிலான உயர்வள்ளிக்கான உதவித்தொகை வழங்கப்படுகிறது என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலம் பசியில்லா உலகம் திட்டத்தின் மூலமாக கோவை மாவட்டத்தில் உள்ள கிராமப்புறங்களில்
சீரான உணவு இல்லாதவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் முதியோர்களுக்கும் தினமும் 500 உணவுப் பொட்டலங்களும் வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரவேற்புரை வழங்க வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இந்த விழாவின் நோக்கத்தை அறிமுகப்படுத்தி வரவேற்றியதற்காக நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பற்றிய ஒரு காணொளியை காண்போம். മലബാർ ഗ്രൂപ്പിനെ സംബന്ധിച്ചിടത്തോളം അവർ ഞങ്ങൾ ചെയ്യുന്ന എല്ലാ ബിസിനസ്സിൻ്റെയും 5% ഞങ്ങളടുത്ത് ഒരു പ്രാവശ്യം വന്ന് സ്വർണ്ണ ആഭരണങ്ങൾ മേടിക്കാനോ ഷോപ്പിൽ ജോലി ചെയ്യാനോ പറ്റാത്ത പാവങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രയാസപ്പെടുന്നവർക്ക് വേണ്ടി മാറ്റിവെച്ചിരിക്കുകയാണ്. ഞങ്ങൾ നെറ്റ് പ്രോഫിറ്റ് അത് 999 മുതൽ മലബാർ ചാരിറ്റബിൾ ട്രസ്റ്റ് ഉണ്ടാക്കി അതിലേക്ക് പോകും. അതും എടുത്തിട്ട് നമ്മൾ അവിടുത്തെ ഏറ്റവും പ്രയാസം അനുഭവിക്കുന്ന ബുദ്ധിമുട്ട് അനുഭവിക്കുന്നവരെ സഹായിക്കുക എന്നുള്ളത് അതിൽ ഏറ്റവും കൂടുതൽ ഞങ്ങൾ സ്പെൻഡ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത് വുമൺ എംപവർമെന്റ്. இங்கே நம்முடைய அகமது சார் இன்னைக்கு அவருடைய மொழியிலே இன்னைக்கு பேசி நமக்கான எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும்னா நீங்களோட சம்பாவனைக்கும் பின்துணைக்கும் நன்றி. നിങ്ങളുടെ മുദ്രാവാക്യം പൊതുവിദ്യാലയങ്ങൾ ദാരിദ്ര്യത്തിൻ്റെ പ്രതീകമുള്ള അഭിമാനത്തിൻ്റെ മുദ്രയുണ്ട്. அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்பதை தொடர்ந்து நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த எஜுகேஷன், எம்பவரிங் எஜுகேஷன் அண்ட் எம்பவரிங் விமன்ஹுட் என்கின்ற வகையில் மாணவர்களுக்கான, குறிப்பாக மாணவிகளுக்கான அந்த கல்வி தரத்தை நாம் உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். இளங்கோவன் சார் பேசும்பொழுது சொன்னார் இல்லையா, ஒரு பையன் படிக்கிறாருன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், ஆனால் ஒரு பெண் படிக்கிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த அந்த சமுதாயமே நன்றாக இருக்கும் என்று சொன்னாங்க இல்லையா. இதைதான் தந்தை பெரியார் சொல்லும் பொழுது ஒரு பெண் படிக்கிறாள் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய சமுதாய மாற்றமே ஏற்படும் என்று சொன்ன தந்தை பெரியாருடைய அந்த வாக்கை வைக்கம் இருக்கின்ற மாநிலத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மலபார் கோல்டர்ஸ் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கான கஸ்டமரே பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகம். அது அப்படி இருக்கின்ற அந்த கஸ்டமர்ஸை மனசுல வச்சு அந்த பெண்களுக்கான கல்வியை நாம் வழங்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கே சல்யூட், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இந்த சொசைட்டிகிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன், இந்த சொசைட்டி எனக்கு என்ன கொடுத்துருக்கு, அந்த சொசைட்டி நான் திருப்பி செலுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்துக்கும் வந்துடாது. அது உங்களுக்கு வந்திருக்கின்றது. உள்ளபடி உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இன்றைக்கு நம்முடைய மலபார் செய்வது போல நீங்கள் அவங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் அவங்க செஞ்சுட்டாங்க, எங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் நாங்கள் செய்கிறோம். ஆனால் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது டெடிக்கேட்டடாக படிங்க. அந்த கான்ட்ரிபியூஷன் நீங்கள் எங்களுக்கு செலுத்த வேணா, உங்கள் ஃபேமிலிக்கு செலுத்துங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மலபார் குழுமத்தில் கூட்டு வளர்ச்சி மற்றும் பிரகாசமான எதிர்காலத்திற்கான எங்கள் அர்ப்பணிப்பு அதன் தொடக்கத்திலிருந்து 1.6 மில்லியனுக்கும் அதிகமான பயனாளிகளுக்கு பயனளிக்கும் வகையில் CSR முயற்சிகளில் 282 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 95,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கியதன் மூலம் அதிகாரம் அளிப்பதிலிருந்தும் 23,000 குடும்பங்களுக்கு வீடுகளை வழங்குதல் மற்றும் எங்கள் கிராண்ட்மா ஹோம்ஸ் இல்லங்கள் மூலம் 300 முதியவர்களுக்கு தேவையான வசதியை உறுதி செய்தல் வரை எங்கள் திட்டங்கள் அனைத்தும் அவர்கள் வாழ்வாதாரத்தில் உறுதியான மாற்றத்தை உருவாக்குகின்றன. இது வெறும் ஆரம்பம்தான். எங்கள் பசியற்ற உலக திட்டத்தின் மூலம் 81 நகரங்களில் ஒவ்வொரு மாதமும் 17.22 லட்சத்திற்கும் அதிகமான உணவை வழங்கப்பட்டு வருகிறோம். இது பசியை எதிர்த்து போராடுவதில் ஜாம்பியா போன்ற நாடுகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. எங்கள் நுண்ணறிவு கற்றல் மையங்கள் மூலம் பள்ளி செல்லாத குழந்தைகளுக்கு சத்துள்ள உணவு, கல்வி மற்றும் வறுமை சுழற்சியை உடைக்கும் விதத்தில் இத்திட்டத்தின் மூலம் நாங்கள் அவர்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வருகிறோம். தற்போது இந்தியாவில் 12 மாநிலங்களில் 581 நுண்ணறிவு கற்றல் மையங்களை நாங்கள் ஆதரித்து வருகிறோம். தமிழ்நாட்டில் எங்கள் பசியற்ற உலகம் திட்டத்தின் மூலம் 16 நகரங்களில் தினமும் 7,585 உணவுகள் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள எங்கள் 3 நுண்கற்றல் மையங்கள் மூலம் தெருக்களில் வசிக்கும் மாணவர்களுக்கு சத்தான உணவு வழங்குவது மட்டுமில்லாமல் கல்வியின் முக்கியத்துவத்தை ஊக்குவிக்கிறோம். கூடுதலாக 21,505 அரசு பள்ளி மாணவிகளுக்கு உதவித்தொகையை வழங்கியுள்ளோம்.
மொத்தம் 13.50 கோடி ரூபாய் பங்களித்துள்ளோம். எங்கள் உறுதிப்பாட்டின் ஒரு மைல் கல்லாக இந்த கல்வியாண்டில் இந்தியா முழுவதும் 21,000 அரசு பள்ளி மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்க நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். கல்வி மூலம் இளம் பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் வருங்கால சந்ததியினருக்கு பிரகாசமான எதிர்காலத்தை வடிவமைக்கிறோம். தமிழ்நாட்டில் 446 பள்ளிகளை சேர்ந்த 3,511 அரசு பள்ளி மாணவிகளுக்கு மொத்தம் 2.80 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகைகளை வழங்குவதாக அறிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மலபார் குழுமம் என்பது வெறும் பெரு நிறுவனம் மட்டுமல்ல, நாங்கள் நம்பிக்கை மற்றும் மாற்றத்தின் கலங்கரை விளக்கமாக இருக்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு தொடரும் எங்கள் பயணத்தில் நீங்களும் எங்களுடன் கைகோர்த்து எதிர்காலத்தை வடிவமைப்பதன் மூலமும் வாழ்க்கையின் அழகை கொண்டாடுவதன் மூலமும் ஒன்றாக மாற்றங்களை உருவாக்குவோம். நன்றி. அடுத்ததாக மாநகர ஆணையரை நௌசத் சார் அவர்கள் கௌரவிப்பார். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமுறையாற்றுவார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் கல்வித்துறை சார்ந்த அனைத்து தலைமை ஆசிரியர்களே, அனைத்து ஆசிரியர்களே மற்றும் மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்டோடைய அனைத்து ஆஃபீஸ் பியரர்ஸ் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. கடந்த வாரம் நம்ம தமிழ்நாடு முழுவதும் வந்து பிப்ரவரி 24ஆம் தேதி வந்து நம்ம ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி வந்து கொண்டாடிட்டோம். என்ன நிகழ்ச்சி சொல்லுங்கள்? பிப்ரவரி 24 ஒரு ஸ்பெஷல் டே. யாரை சொல்லுங்கள்? பிப்ரவரி 24 போன வாரம் நம்ம கொண்டாடினோம். சத்தமாக சொல்லாமே. உமன்ஸ் டே. உமன்ஸ் டே எப்போ இருக்கு? மே 8. பிப்ரவரி 24 என்ன? உங்களுக்கு ரிலேட்டட் தான். எஸ் பண்ணுங்க. ஸ்டேட் கேர்ள் சைல்ட் டே. கரெக்டா? ஸோ அன்றைக்கி நம்ம வந்து மாவட்டம் முழுவதும் நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தோம்? பெண் குழந்தைகள் காப்போம், பெண் குழந்தைகள் கற்பிப்போம். ஸோ அந்த ஒரு நல்ல நோக்கத்துடைய அடுத்த வாரம் தான் வந்து இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி வந்து மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ மாவட்ட நிர்வாக சார்பாக முதல்தாக வந்து மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வந்து என்னுடைய மனமார நன்றி வந்து தெரிவித்துக்க விரும்புகிறேன். ஏன்னா ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு டார்கெட்டட் குரூப் வந்து அவங்க வந்து அட்ரெஸ் பண்ணுறாங்க. கிளியர்லி வந்து கேர்ள் சைல்டுக்கு உண்டான எஜுகேஷன் சப்போர்ட் தான் வந்து பண்ணணும். அது வந்து நம்ம மாவட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேலே 500க்கு மேலே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கு தான் வந்து இந்த சப்போர்ட் பண்ணணும், இந்த ஸ்காலர்ஷிப் சப்போர்ட் பண்ணணும். அப்படி வந்து ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து லக்கி. இந்த ஸ்காலர்ஷிப் சப்போர்ட் வந்து எப்படி இப்போது ஸ்கூலுக்கு போகிறீங்க, இந்த ஸ்காலர்ஷிப் சப்போர்ட் வந்து உங்களுடைய உயர்கல்விக்கு வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ எல்லாருமே 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் எல்லாமே வந்து முழுமையாக பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்ம மாவட்டத்தில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அது வந்து உயர்கல்விக்கு போகிற மாணவர்கள் எண்ணிக்கை வந்து நல்ல நிலையில் இருக்குது. பட் அது இன்னும் வந்து முழுமையாக 100% கொண்டு போகுது தான் வந்து நம்ம மாவட்ட நிர்வாகத்தினுடைய முழு முயற்சியாகும். இந்த வரும் ஆண்டு கூட வந்து இப்போது இன்னைக்கிலிருந்து பொது தேர்வுகள் ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக? 12th எக்ஸாம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதம் முழுவதும் வந்து 12th 11th 10th போர்டு எக்ஸாம்ஸ் முடியும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து உண்டான அகாடமிக் இயருக்கு உண்டான உயர்கல்விக்கு உண்டான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம மாவட்டத்தில் முழுவதும் வந்து எல்லாருமே வந்து யாரெல்லாம் 12th பாஸ் பண்ணுறாங்க 10th பாஸ் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து உயர்கல்விக்கு கண்டிப்பாக போகணும் அப்படி ஒரு நோக்கத்தோடு நம்ம கண்டிப்பாக வந்து பல முயற்சிகளை வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே
யாரெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப்பில் வந்து பயனெடுத்து போகிறீங்க, கல்வியை வந்து எப்போவுமே வந்து விடக்கூடாது. தொடர்ந்து வந்து கல்வியில் நீங்கள் சிறப்பாக வந்து அதில் இருக்கீங்கன்னா நல்ல நிலையில் வந்து நீங்கள் போயிட்டு ஒரு நல்ல வாழ்வாதாரம் கொண்டு வரதுக்கு உண்டாமே வாய்ப்பு இல்லாமல் நல்ல சிட்டிசன் ஆகிறதுக்கு கூட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ஸ்டடி வெல், டூ வெல், மேக் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரவுட். மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி. முதலாவதாக மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர ஆணையர், தலைமை தாங்கி மற்றும் மாநகராட்சி மேயர் இவர்களுடன் இந்த 10,000 rupees 6,000லேருந்து 10,000 rupees வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நிறைய வந்து சோசியல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ எங்கள் கல்லூரிக்கும் போன வருஷம் பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க, இந்த வருஷம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து மாணவிகளுக்கு வந்து செலக்ட் பண்ணி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் மாணவிகள் வந்து படித்தாங்கன்னா அவங்களில் வந்து வேலைக்கு போனாங்கன்னா, இப்போது இங்கே பேசுகிறவங்களாம் சொன்னாங்க, ஒரு ஆண் வந்து வேலைக்கு போனால் ஒரு குடும்பத்தை தான் காப்பாற்றுவார், ஒரு பெண் வந்து படித்து முன்னேறி வந்தாங்கன்னு சொன்னால் இந்த சமூகத்தையே வந்து மாற்றக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு பெண்மையாக மாறுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்க்கலாம், முன்னாடி நம்ம மேயர்மா இருந்தாங்க, அப்புறம் அவங்க மேடம் இருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உலகமே வந்து பார்த்து வியந்த ஒரு பிரதமர் வந்து அன்னை இந்திரா காந்தி அவர்கள். அவர் ஒரு பெண். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம நிறைய ஸ்டேட்டில் வந்து பெண்கள் வந்து முதல்வராக இருந்திருக்காங்க, நம்ம நாட்டோட இருந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து ஏன் ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது +1 +2 படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் வந்து பணம் தேவை இந்த நேரத்தில். நீங்கள் காலேஜுக்கு போனீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம கவர்மெண்ட் இருக்குது, அவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுமை பெண்ணுன்னு ஸ்கீம் வச்சு மாதம் 1000 ரூபா தந்துட்டுருக்குறாங்க. அந்த ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய உதவித்தொகை அவங்க கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் அதுக்கு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நிறைய இது பார்த்திங்கன்னா நான் முதல்வன், அந்த புதுமை பெண், நிறைய திட்டங்கள் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அந்த திட்டங்கள் உங்களுக்கு வரணும்னு சொன்னால் நீங்கள் +2ல் நல்ல மார்க் எடுத்து ஒரு கவர்மெண்ட் காலேஜோ அல்லது வந்து எய்டட் காலேஜோ இல்லை வந்து ப்ரைவேட் காலேஜோ உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி போய் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் அந்த கல்லூரியில் வந்து ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் வரைக்குமே இந்த புதுமை பெண்ணுன்னு சொல்லிட்டு 1000 rupees கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா 60 பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் பெண்கள் தான் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பெண்கள் தான் நாட்டின் கண்கள்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து அந்த சுயநலமாக சிந்திக்க தெரியாது, பெண்களுக்கு சுயநலமாக செயல்பட தெரியாது, சுயநலமாக வந்து எதையுமே வந்து அப்ரோச் பண்ண தெரியாது, அணுக தெரியாது. அதாவது மனதளவு பார்த்திங்கன்னு சொன்னால், அதாவது இலகிய மனது உள்ளவர்கள். இலகிய மனது இருந்தாலே நேர்மையாக நடக்கணுங்கிற ஒரு எண்ணம் உள்ளவர்கள். அது வந்து நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பாறையும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து கரெக்டாக வந்து இருக்கிறது யாருக்குன்னு சொன்னால் பெண்களுக்கு தான். அதனால தான் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இருக்கக்கூடிய இந்த ஏழை எளிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு இங்கே பார்த்து செய்கிறாங்க. அதற்காக இங்கே அரங்கு மறைந்த ஒரு கைத்தட்டலை கொடுத்துடலாம் அந்த மலபார் ஜுவல்லரி அண்ட் டைமண்ட்ஸ்க்கு. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், இது இவங்க பர்மிஷனோட சொல்லிடுறேன். எங்கள் கல்லூரி பார்த்திங்கன்னு சொன்னால் சிபிஎம் கல்லூரி. அந்த சிபிஎம் கல்லூரி பார்த்திங்கன்னா உலகத்திலே வந்து மினிமம் ஃபீஸ் வாங்கக்கூடிய கல்லூரி. 1583 ரூபா தான் பிகாம் சீட்டு. அனைவருக்கும் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான விழாவிற்கு என்னை வந்து சிறப்பு விருந்தினராக அழைத்த மலபார் குழுமத்திற்கு என்னுடைய நன்றியினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியில் உதவித்தொகை கொடுக்குறாங்க, அதில் தொழிலாளர் துறைக்கு என்ன வேலை யோசிச்சிங்களா? தொழிலாளர் துறை அலுவலருக்கு இங்கே என்ன வேலை, இங்கே வந்து ஏன் பேசுகிறாங்க, ஏதாவது யோசிச்சிங்களா? தொழிலாளர் துறை என்ன செய்யுதுன்னு தெரியுமா? ஸ்கூலில் ட்ராப் அவுட் ஆனால் எங்கே போய் நிற்கிறாங்க? வேலைக்கு போகிறாங்க. 14 வயசுக்குள்ளே எந்த ஒரு வேலைக்கும் போகக்கூடாது. கரெக்டாக? குழந்தைன்னா எது வயசு வரைக்கும்? 14 வயசு வரைக்கும் குழந்தைன்னு நம்ம சொல்கிறோம்.
14 வயசு வரைக்கும் நம்ம எந்த ஒரு இடத்துலையும் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்றத தொழிலாளர் துறை தான் கண்காணிக்குது. அது போக 18 வயசுக்கு வரைக்கும் ஏதாவது அபாயகரமான தொழில்கள் இருக்கும் இல்லையா, அங்கே நம்ம வேலைக்கு போகக்கூடாது. சப்போஸ் உங்களில் ஸ்கூலில் வந்து ட்ராப் அவுட் இருக்காங்க, அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவீங்க? ஏதாவது நம்பர் தெரியுமா? கேட்கல, யாராவது எது சொல்லலாம்? கரெக்டு, 10 9 8 இந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணி சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸே போகாமல் இருப்பாங்க. சில ஸ்கூல்ஸ்லலாம் உங்கள் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து போகாமல் இருப்பாங்க. அவங்கள்ட்ட அவங்க போகாமல் வேலைக்கு போனாங்கன்னா இந்த நம்பருக்கு தயவு செய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ணி அந்த நிறுவனத்தினர் மேலே நாம் வழக்கு தொடர்ந்து 20,000 முதல் 50,000 வரைக்கும் ஃபைன் பண்ணுறோம். சரிங்களா? கோர்ட்டு மூலமாக பண்ணுறாங்க. அது போக 3 ஆண்டு சிறை தண்டனையும் கொடுக்கலான்னு அந்த சட்டத்தில் இருக்குது. குழந்தை தொழிலாளர் மற்றும் வளரினம் பருவத்தினர் ஒழித்தல் மற்றும் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து 1986 அதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த இது வந்துட்டு. அதனால தான் இவங்க தொழிலாளர் துறையை இன்வைட் பண்ணோடனே உங்களையெல்லாம் கேர்ள் சைல்டெல்லாம் பார்த்தோடனே எனக்கு ஒரு சந்தோஷமாக கலெக்டர் கூட போயிட்டாங்க, இருந்தாலும் நான் இருந்துட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பேசிகிட்ருக்கேன். இன்னொன்று ஸ்பெஷல் ஆக்ட் வந்து பெண் குழந்தைகளுக்கான பாஷ் ஆக்டுன்னு சொல்லுவாங்க, போக்சோன்னு சொல்கிறாங்க இல்லையா. நம்ம வந்து அதாவது தொழிலாளர்களுக்கு பாலியல் வன்கொடுமை ஏதாவது வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் அதையும் நாங்கள் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து சமூக நலத்துறையாக இருந்தாலும் அது சம்மந்தமான அவேர்னஸை நம்ம ஏற்படுத்திகிட்ருக்கோம். அதுக்கான ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா? டீச்சர்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, உங்கள் ஸ்கூலில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் அப்படின்றத ஸ்கூலில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பாதிப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா தயவு செய்து அந்த கமிட்டியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். எதையும் மறைக்க தேவையில்லை. நம்ம குழந்தைகளுக்கு நாம தான் பாதுகாப்பு. எல்லா நேரமும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அண்ணனோ தம்பியோ நம்ம கூட இருக்க முடியாது. ஒரு பெண் பணியாளராக அலுவலராக நான் இதை சொல்கிறேன், நீங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அதனால் ஏதாவது ஒரு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் தயவுசெய்து உடனடியாக போய் அந்த குழுவில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அந்தளோட இது வந்து உங்கள் பேர் எதுவும் வெளியே வராமல் அவங்க பாதுகாப்பாக விசாரணை பண்ணி அதுக்கான நடவடிக்கையை அந்தந்த ஸ்கூல்லேருந்து எடுப்பாங்க. அது மாவட்ட ஆட்சித்தலைவரோட கவனத்துக்கும் கொண்டு செல்லப்படும் அப்படின்றோம். இப்போ இது வந்து நம்ம ப்ரைவேட்லேருந்து ஸ்காலர்ஷிப் வாங்குகிறோம், கரெக்டாக? ப்ரைவேட்லேருந்து நம்ம ஸ்காலர்ஷிப் வாங்குகிறோம். எங்கள் தொழிலாளர் துறையில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அதாவது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அன்ஆர்கனைஸ்னால் யாரை சொல்கிறோன்னா இஎஸ்ஐ பிஎஃப், ஒரு சம்பளத்தில் இஎஸ்ஐ பிஎஃப் பிடிக்காத தொழிலாளர்கள் தான் அன்ஆர்கனைஸ்ட் தொழிலாளர் சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா கட்டுமானத்தில் ஒரு சித்தாள் வேலை பார்க்குறாங்க, இப்போ தையல் கடை வச்சுருக்குறாங்க, தையல் தொழில் பண்ணுறாங்க, வணிகத்தில் பண்ணுறாங்க, இப்படி பல வகையான தொழில்கள், ஒரு 18 வகையான தொழில்கள் இருக்குது. இப்போ கூட ஸ்விக்கி ஸ்மோட்டோ இருக்குல்ல, பிளிங்கார்ட் அதெல்லாம் இருக்குல்லையா, அந்த தொழிலாளர் கூட தொழிலாளர் துறையில் அரசினால் வந்து நல வாரியங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. உங்களோட பேரண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி தொழில்கள் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்கள உடனடியாக அந்த சங்கத்தில் அந்த வாரியத்தில் நம்ம பதிவு செய்ய சொல்லணும். அது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரெனிவல் பண்ணும். சரி, அது எதுக்காண்டி பதிகிறோம் அப்படின்னா, இங்கே எப்படி நம்ம கல்வி உதவித்தொகை தனியார் ஒரு நிறுவனத்தால் கொடுக்கப்படுதோ, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பதிவுபற்ற தொழிலாளர்களோட 2 குழந்தைகளுக்கு அவங்க வந்து 6வது வகுப்பு, அதாவது 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து அவங்க எம்எஸ்சி மாஸ்டர் டிகிரி படிக்கிறது வரைக்குமே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதனால அது இயர்லி ஒன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த திட்டத்தில் நீங்கள் ப்ரைவேட்டாக பயன் அடைஞ்சாலும் அதுலேயும் பயனடைய முடியும். அதனால் உங்களோட பேரண்ட்ஸ் அதில் இருக்காங்களான்னு பாருங்கள்.
அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து பென்ஷனும் கொடுக்குறாங்க. 60 வயது முடிந்தவுடன் வந்து 1200 மாதம் பென்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு கட்டுமான தொழிலாளியாக இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு விபத்தில், எத்தனையோ பேர் பேரண்ட் இல்லாமல் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த பேரண்ட்லாம் இதில் பதிஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் இறந்துட்டாங்கன்னா எவ்வளோ கஷ்டன்றது. அதனால இந்த வாரியத்தில் நீங்கள் பதிஞ்சிட்டிங்களா, சப்போஸ் ஏதோ ஒரு அசம்பாவிதமாக இறந்துட்டாங்க, இயற்கையாக இறந்துட்டாங்கன்னா 50,000 ரூபா கொடுக்குறாங்க. கட்டுமான தொழிலாளியாக இருந்தால் 5 லட்சம் வரைக்கும் ஒரு வேலை செய்கிற இடத்துல விழுந்து இறந்துட்டாங்க. அப்போ அந்த குடும்பத்தோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரியும். அதனால் 5 லட்சம் வரைக்குமே கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. அது போக வீடும் கட்டித்தராங்க. 4 லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுத்து வீடும் கட்டித்தராங்க. வீடு இல்லாதவங்களுக்கு வீடும் கவர்மெண்ட்லேருந்து கட்டித்தராங்க. தயவுசெய்து நீங்கள் இதை பற்றி நீங்கள் வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம். வெப்சைட் நீங்கள் எல்லாருமே கையில் வச்சுருக்கிறீங்க. கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியம் இல்லைன்னா கட்டுமான தொழிலாளர் நல வாரியம்னு போட்டிங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்னென்ன பயன் இருக்குது, அதோட எலிஜிபிலிட்டி என்னென்னா 18, அந்த அவங்களுக்கு ஏஜ் வந்து 18 to 60க்குள்ளே இருக்கணும். எவ்ரி 5 இயர்ஸ் வந்து ரெனிவல் பண்ணோம். கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ்க்கு, உங்கள் பக்கத்தில் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க, வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லி கண்டிப்பாக அவங்கள பதிய வைக்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். இங்கே யாரெல்லாம் நல்ல ஒரு ஆஃபீஸர் ஆகணும், சார் கலெக்டர் சார் வந்தாங்க, கமிஷனர் சார் வந்தாங்க, அந்த மாதிரி ஆகணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்குது? கவர்மெண்ட்டில் வர்றதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ஓகே, எல்லோரும் கண்டிப்பாக +2 நிப்பாட்டிடாதீங்க தயவுசெய்து, சரிங்களா? கண்டிப்பாக எல்லாருமே போவீங்களா? காலேஜ் போவீங்களா? உறுதி எடுத்துட்டிங்களா? காலேஜ் படிப்போன்னு உறுதி எடுத்தாச்சா? நம்ம எல்லாருமே கண்டிப்பாக காலேஜ் படிக்கணும். டிஎன்பிசி எழுதுங்க, யூபிஎஸ்சிக்கு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல, ஏன்னா இந்த நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரீங்க. மாநகராட்சி குழந்தைகளாக இருந்தாலும் நல்ல ரொம்ப சிரமப்பட்டு படித்து வரீங்க. அதோட கல்வியோட அருமை உங்களுக்கு தெரியும். கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? கல்வி கற்றாததால என்ன சொல்லியிருக்காரு? கண்ணே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவங்கெல்லாம் புண்ணுடையவங்க. நம்ம எப்படி படிக்கணும்னு ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. ஔவையார் எப்படி, நம்மளாம் எப்படி படிக்கணும்? பிச்சை புகினும் கற்கை நன்றே. நம்ம அந்தளவு கூட நம்மளை கஷ்டப்படுத்தாமல் இந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள், மலபார் குழுமம் போல் ஒரு சிறந்த நிறுவனங்கள் வந்து நம்மளை அந்தளவு கஷ்டப்படுத்தாமல் அவங்களே தேடி வந்து நமக்கு உதவி செய்கிறாங்க. அப்போ அதை முழுமையாக பயன்படுத்தி ஒரு கல்வியோட நம்ம சிறப்பை உணர்ந்து நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கணுன்றதை நான் வந்து உங்களுக்கு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் யார் இருந்தாலும் தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி வேலைக்கு போனாங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு எங்களுக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை தொடர்ந்து முடித்துக்கிறேன். Thank you for the giving opportunity from the Malabar Girl to address you people. Girls, நானும் ஒரு காலத்தில் 9th and 10th கார்பரேஷன் ஸ்கூல் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் தமிழ் மீடியம் படிச்சுட்டு தான் இன்றைக்கி நான் இங்கே ஹைகோர்ட் அட்வொகேட்டாக வந்திருக்கேன். படிப்புங்கிறது நம்ம படிக்கிற படிப்பு புக்ஸ் மட்டும் நிறுத்திடாதீங்க. டெய்லி கோ ஃபார் த நியூஸ் பேப்பர்ஸ். ஆனந்த விகடன், குமுதம், துக்ளக், உங்களுக்கு பிடிக்காத ஈவன் வடையில் சுட்டுட்டு வர அந்த பேப்பரை கூட விடாமல் படிங்க. டெய்லி நோட்ஸ் எடுங்க. எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பெண்களால் மட்டும்தான் சாதிக்க முடியும். தேசங்கிறது நாம் நிர்மாணிக்கிறது தான் தேசம். இங்கே உட்கார்ந்துருந்த கமிஷனர் ஆகட்டும், ஆணையராகட்டும், ஆட்சியராகட்டும், யாராக இருந்தாலும் அம்மா பெத்தெடுத்த குழந்தைங்க தான் அவங்க. ஸோ
அம்மாங்கிறது இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சமே கிடையாது. அப்பா அம்மாருங்கள் தெய்வங்களுக்கு சமம். அந்த தெய்வங்களே மதிக்கிற தெய்வம் தான் தாய். ஸோ பி அப்டேட்டட். டெய்லி டைரி எடுத்துக்கங்க. என்ன படிக்கிறீங்களோ அதை ஒரு குறிப்பாக எடுத்துக்கங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதிட்டு வாங்க. நியூஸ் பேப்பரை படிங்க. லேடிஸை அட்மையர் பண்ணுங்க. கட்சி பாகுபாடு இல்லாமல் ஃப்ரம் த பிகினிங் சரோஜினி நாயுடுலேருந்து இன்னைக்கு இருக்கிற கனிமொழி அம்மை வரைக்கும், சுஸ்மிதா ஸ்வராஜ், ஸ்மிருதி இரானி, இந்திரா காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா, எல்லா ஆட்சியில் இருக்கிற எல்லா லேடிஸை பற்றியும் விக்கிபீடியாவில் போய் படிங்க. அவங்க எல்லாம் ஒரே நாள்லலாம் தலைவராயில் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழ்மையில் நிறைய பேர் அடிபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தான் ஒரு பொசிஷனுக்கு வராங்க. ஸோ ஏழ்மைங்கிறது ஒரு வரமாக நினச்சிக்கோங்க. எல்லா பணக்காரங்களும் படித்து பெரியவங்களாக ஆகிறதில்ல. அவங்க அப்பா அம்மாரு அவங்க தாத்தா எல்லாம் விட்டு போன சொத்துக்கு வாரிசாக வர்றாங்க. ஏழைங்க மட்டும்தான் உழைச்சி அவங்க இடத்த வெற்றி பெறுறாங்க. வாய்ப்புகளை வரும்னு சொல்லி வீட்டில் இருக்காதீங்க. அந்த வாய்ப்புகளை நீங்கள் தேடிப்போங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை வாங்கி படிங்க. அந்த பிரியாம்பிளை ஜெண்டர் பயாஸ் இல்லாமல், அதாவது ஆண் பெண்ணுங்கிற பாகுபாடு இல்லாமல் பொதுவாக தான் வந்திருக்குது. ஆண்களுக்குன்னு தனியாக எந்த சட்டமும் கிடையாது. ஆனால் நம்ம பெண்களுக்கு ஆர்டிக்கல் 39, 39A, 46 எல்லாமே பெண்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பாக்ஸோ சிட்டம், பாஸ்கோ அப்படின்னு சொல்லி. வாட் இஸ் தட் பாஸ்கோ மீன்? ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் அலர்ட் ஆஃப் த சோஷியல் அஃபென்ஸ் அப்படிங்க. பெண்களை வன்புறவு செய்வதற்கு எதிராக அமைக்கப்பட்ட, பெண்களுக்காகவே அமைக்கப்பட்ட சட்டம் அது. அது இன்னும் பெருசாலாம் நினச்சிக்காதுங்க. ஒரு டீனேஜ் நம்ம எல்லாருக்குமே வரும். அந்த 13லேருந்து 19 வரைக்கும் நம்ம தான் ஹீரோயினாக தெரியும். எஸ் ரைட், வி ஆர் ஹீரோயின்ஸ். அப்போ நமக்கு ஆக்சுவலாக அந்த வயசில் நமக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் வரும். நேச்சுரல் வி வில் கெட் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் த பாய்ஸ். நேச்சுரல். அட்மையர் பண்ணுங்க. பட் எல்லாமே வித்தின் லிமிட். அளவுக்கு அதிகமான சுதந்திரம் யாருக்கு கிடைக்குதோ, அளவுக்கு அதிகமான விடுதலை யாருக்கு கிடைக்குதோ அவங்க அனாதைங்களுக்கு சமம். நம்மளை கேட்கறதுக்கு வீட்டில் ஒரு அம்மா அப்பா எல்லாம் இருக்கும்போது நம்மளோட சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரம். நம்ம ஆடு மாடு நாய் கிடையாது. வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், மனித பிறவிகள். நமக்கு சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரம் ஒரு அளவுக்கு உள்ளே இருக்கும்போது அந்த சுதந்திரம் இனிக்கும். அந்த சுதந்திரத்தை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னாக்கா காட்டில் தொலைஞ்சு போகிறதுக்கும் நிறைய சுதந்திரம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கிறதுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஸோ நல்ல பழக்கத்தை வச்சுக்கோங்க. நேர்மையாக படிங்க. வாய்ப்புகளை தேடி தேடி ஓடிப்போங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்ம பெண்கள் எல்லாருமே சாதிப்போம். வாய்ப்பு வரும். வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா எந்த வாய்ப்பும் வராது. இப்போ நிறைய பெண்களுக்காக கவர்மெண்ட்ஸ் கொடுக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருமே சின்ன சின்ன ஸ்கூல்ஸை கூட பெண்களுக்காக நிறைய பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க பண்ணி கொடுக்குறாங்கங்கிறதுக்காக நமக்கு இலவசமாக கிடைக்கிறதுங்கிறதுக்காக அதை ஏளனமாக நினச்சிடாதீங்க. நாங்கள்லாம் படிக்கும்போது எங்களுக்கு டியூஷனோ இல்லை இந்த மொபைல் எந்த சிஸ்டமும் கிடையாது. ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்னா அடுத்த ஸ்கூலில் என்ன கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க, போன வருஷம் என்ன கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு, நிறைய 10 வருஷம் 11 வருஷம் கொஸ்டின் பேப்பர்ஸை செட்டாக வாங்கி வச்சு தான் படித்து இன்றைக்கி இந்த நிலைமையில் நாங்கள் வந்திருக்கோம். எங்களுடைய ஹார்ட் ஒர்க். பட் உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க். ஸோ டோன்ட் ரன் பிஹைண்ட் த ஹார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், குறிப்பெடுங்க. உங்களோட சுதந்திரத்தை நீங்கள் பாதுகாக்க we can easily சேஸ். இந்த உலகமே நம்ம காலடியிலன்னு நினச்சிக்கோங்க. நல்ல எதிர்காலத்தை நோக்கி போங்க. ஒழுக்கத்தை கடைபிடிச்சிக்கோங்க. ஒழுக்கமாக இருந்தீங்க அப்படின்னாக்கா எல்லா வாய்ப்புகளும் தேடி வரும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்ம கண்டிப்பாக வென்றே தீரும். அப்படியே கண்ணபடி நினச்சி பாருங்கள். உலகம் நமக்கு தலைக்கு மேலே கிடையாது. உலகம் நம்ம காலடிக்கு கீழே நினச்சி பாருங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச் கேர்ள்ஸ். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மலபார் குழும சமூக பொறுப்புணர்வு மூலமாக மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனத்தின் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவிற்கு
நிகழ்ச்சியை தலைமை தாங்கி சிறப்பித்த கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்த மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட சிபிஎம் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் தொழிலாளர் துறை உதவி ஆணையர் அவர்களுக்கும் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் மற்றும் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வாடிக்கையாளர்களுக்கும் எங்களது சக ஊழியர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸாம் இருக்குது. ஸோ நல்லா ரைட் பண்ணுங்கள், நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக மலபார் கோல்டன் டைம்ஸ் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கோம். நன்றி. அடுத்ததாக தேசிய கீதம் பள்ளி மாணவிகள். विनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा दव शुभ नामे जागे दव शुभ आशीष मागे गागे दव जय गादा जनगण मंगलतायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय जय